காண்டாமிருகம் கூட சண்டை போட்ட மான்ல இருந்து பழம் கொடுக்க வந்த பொண்ணை ஓட விட்ட குரங்கு வரைக்கும், வீடியோ எடுக்க வந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்த மாட்டுல இருந்து படிக்கலான்னு கிளாஸுக்கு வந்த நாய் வரைக்கும் அனிமல் செஞ்ச அட்டகாசமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஏண்டா குண்டு பையா, நான் இந்த ஜூல எவ்வளவு பெரிய டானு, என் கூடவே சண்டைக்கு வரியா? இன்னைக்கு பாடுறா உன்னை எப்படி ஓட விடுறானா? ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, ஓடிடுவோம். நான் சண்டைக்கு ரெடி ஆயிட்டேன்டா, வாடா சண்டை போடுவோம். நான் வரலப்பா. இந்தடா புடி. இவ்வளவு பெரிய வாயை திறந்து வச்சிருக்கேன், அதுல கரெக்டா போடுறாளா பாரு. ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுன்னு தெரியாது. சரிடா, இந்த முறை கரெக்டா போடுறான் புடி. நீ எப்படியும் கீழே தான் போடுவ, எனக்கு வேணாம் போ. ஐ நல்ல பையனா இருக்கியே, இந்த வாழைப்பழம் சாப்பிடு. நானும் நல்ல பையன் தான், எனக்கும் வாழைப்பழம் கொடு. பக்கத்துல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் இப்படி பாஞ்சிட்டான். இவங்களோட லவ் மேட்டர் வெளியே தெரிஞ்சா பிரிச்சிடுவாங்கன்னு தன்னோட பாய் ஃப்ரெண்டை இப்படி ஜன்னல் பக்கமா வர வச்சு பாருங்க, யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த உண்மையான காதல் கண்டிப்பா ஒரு நாள் ஒன்னு சேர்ந்துடும். இப்பதான் அசுரன் படத்தை பார்த்துட்டு நேரா வரான் நம்ம பையன். நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம், நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. இந்த சிதம்பரம் படிச்சு கலெக்டர் ஆகிறத இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. இந்தடா வாழைப்பழம், நான் போட்ட மாதிரி அந்த போனை தூக்கி போடு பாப்போம். நேர்மைக்கு பேர் போனவன் நம்ம பையன். அவங்க டீலிங் பிடிச்சதும் இப்படி போனை தூக்கி போட்டான். வெளியே விட்டு தொலைங்கடா மாடுங்களா. எங்களுக்கே ஹாரன் அடிக்கிறியா? இன்னைக்கு நீ எப்படி எங்களை தாண்டி போறன்னு பாக்குறேன்டா. அதாவது யோகா பண்றது மன அமைதிக்கு. இப்படி யோகா பண்ணும்போது மனசு அமைதியாகி எதிரில கலவரமே நடந்தாலும் மனசு நிசப்தமா இருக்கும். நாடா பாவீங்களா, ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி நிஜமாவே கலவரத்தை நடத்திட்டீங்களேடா. மைக்கேல் ஜாக்சன் டான்ஸுக்கு கூட இவ்வளவு பெரிய ஃபேன் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இங்க நம்ம அண்ணனோட டான்ஸுக்கு பாருங்க, பின்னாடி எவ்வளவு பெரிய ஃபேன் இருக்காரா. தளபதி ஃபேனை விட இவரு வெறித்தனமான ஃபேனா இருக்காரு. சும்மா மண்ணள்ளி போட்டு இப்படி தலையாட்டி இவரோட டான்ஸை என்ஜாய் பண்றாரு. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடை அடிமையப்பா. அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு மரத்தோட பேர், அது என்ன மரம்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இந்த வீடியோல நான் பின் பண்றேன். யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. எவன்டா அவன் மிஷினா போட்டது, ஒருத்தனை நிம்மதியா தூங்க விடுறாங்களா பாரு. நம்ம பையன் தூங்கலான்னு பார்த்தா இந்த மிஷின் வேற சரிக்கிட்டு போய் அவனை கீழே தள்ளவே பாக்குது. அடே ஒரு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்கடா, ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். பொதுவா பூனைய திருட்டு பூனைன்னு சொல்லுவாங்க, அப்படி ஏன் சொல்றாங்கன்னு இப்பதான் தெரியுது. பாலை வீட்டுல வச்சாதான் திருடி குடிக்குதுன்னு பார்த்தா இப்படி கண்ணுக்குட்டி மேல ஏறி நின்னு டைரக்டா மாட்டிலே திருடுது. இங்க ஒருத்தன் தன்னோட கைய மட்டும் வச்சு இப்படி ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. உன் கையை நம்பி உயர்ந்துட பாருன்னு நம்ம தலைவர் சொன்னத இங்க நம்ம பையன் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். என்ன வீட்டுல தனியா விட்டுட்டு எங்க போற? நானும் கூட வருவேன். பக்கத்துல கடைக்கு தாண்டா போறேன், பரவாயில்ல என்னையும் கூட்டிட்டு போ. இவன் வேற விடுறா கைய. ஊட்ட வராங்களேன்னு வாய திறந்தான். நானே 4 பேருக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட வந்து புடுங்கி சாப்பிடுறியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. டே எடுக்க மாட்டேன் வாடா. உடனே கொச்சிக்கிட்டு போறான். எவன்டா அந்த பக்கம் நிக்கிறது? தைரியம் இருந்தா முன்னாடி வாடா. வாடான்னு சொல்றேன். தல நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் வர மாட்டான். ஏன்? அது கண்ணாடி, அதுல தெரியுறது உன் மூஞ்சிதான். நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு? அதான் இந்த மூஞ்சிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா.
நம்ம பையனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. நம்ம எல்லாம் படுத்துட்டு பண்ற வேலைய இவன் இப்படி நின்னுகிட்டே பண்ணுவான். நின்னுகிட்டே தூங்குறன்னு தூங்கி கால் தடுமாறி இப்படி கீழேயே விழுந்துட்டான். இதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை யூஸ் பண்ண மாட்டான் நம்ம பையன். இங்க இவர் ஆடு மாதிரியே கத்த நம்ம சொந்தக்கார பையன் தான் எவனோ வந்திருக்கான்னு நினைச்சு நெஜ ஆடியே ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பார்த்துடுச்சு. எங்கேயாவது நாய் சூப்பர் மேரியோ கேம் விளையாடுமா? இங்க விளையாடுது பாருங்க. நம்ம பையனுக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதான் வந்த இடத்துலயும் இப்படி குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். போதுண்டா, கால் வலி வந்துட போகுது. இன்னைக்கு இவன் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. டே அவங்க நமக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவங்கடா, அவங்கள பார்த்து ஏன்டா குறைக்கிற? ரைட்டு, இவன் கூட இருக்க வரைக்கும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு நம்ம பட்னியா தான் படுக்கணும். இன்னைக்கு தான் நம்ம தலைவன் ஸ்பையா வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாள். பாருங்க, வேலையில சும்மா பின்றான். ஃபாலோ பண்றதையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சும்மா கேஷுவலா ஸ்பை பண்றாரு. நைட்டெல்லாம் தேடியும் பையனை காணும் என்ன அம்மா புலம்பிட்டே வந்தாங்க. காணாம போன பையன் கிடைச்சதும் இங்க அம்மா பண்ண காரியத்தை பாருங்க. இப்படி சப்புன்னு காது மேலேயே ஒண்ணு வச்சு இழுத்துட்டு போறாங்க. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான். பாவம் பையன் நடக்க கூட முடியாம இப்படி கஷ்டப்பட்டு தவழ்ந்துகிட்டே வரான். அவனுக்கு யாராவது சாப்பாடு கொடுங்கப்பா. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணா நமக்கு கஷ்டம் வராம இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க உதவி பண்ணாங்க. இப்படி பயங்கரமா ஒரு ஆக்டிங்க போட்டு இவன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டான். பசங்களா, ஆளுக்கு ஒண்ணு வாயில கவிக்கோங்க. வந்த தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. என்ன என்ன ஐட்டங்களும். ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்தாங்க. சும்மா கச்சிதமா எடுத்துட்டு வந்த வேலையை முடிச்சிட்டு இப்படி கிளம்பிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ இங்க நம்ம கைய பிடிச்சு இழுக்கிறாங்கன்னு இவங்க கேஷுவலா இருந்துட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா முன்ன பின்ன தெரியாத யாரோ இப்படி கைய பிடிச்சு இழுக்கவும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு வயசு பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கிறியே, வெக்கமா இல்லையா? கைய விடுறா. எடைய பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க நம்ம பையனா பாருங்க. ஒரே ஒரு கிராம் கூட தப்பா கால்குலேட் ஆயிடக்கூடாதுன்னு இப்படி எடக்கல் மேலேயே ஏறி உக்காந்துட்டு இருக்கான். யாருப்பா அது கடையில என்னென்ன சைஸ்ல கொலுசு இருக்கோ எல்லா கொலுசையும் எடுத்து போடுங்க. இன்னைக்கு என்னோட 4 காலுக்கும் கொலுசு வாங்கிட்டு தான் நான் கடையை விட்டு போவேன். உன் 4 காலு கொலுசுக்கு நான் எங்க போவேன்? உன் சைஸுக்கு கொலுசெல்லாம் இல்ல, வேணும்னா பண்ணு தரேன், இந்தா சாப்பிட்டு கிளம்பு. சரி, வந்ததுக்கு பண்ணாவது கிடைச்சது, கொடுங்க, அதையாவது சாப்பிட்டு கிளம்புறேன். இங்க இவங்க நடுராத்திரியில தனியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்பன்னு பார்த்து இப்படி நாய் குறுக்க வந்து இவங்களுக்கு ஏதோ சிக்னல் தர இவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க. அப்படி ஓடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு திருடன் இருந்திருக்கான்னு. நல்ல வேளை நாய் இப்படி குறுக்க வந்து இவங்களை காப்பாத்திடுச்சு. இங்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் டீ குடிச்சிட்டு வரலான்னு இப்படி பைக்ல வெளியே கிளம்ப, அப்ப நாங்களும் வரோம்னு இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்படி பைக்ல ஏறிட்டாங்க. கடைசியில இப்படி மொத்தமா 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரே பைக்ல ஊர் சுத்த கிளம்பிட்டாங்க. இங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்களே, ஒருவேளை கடைக்குள்ள கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சோன்னு பார்த்தா இப்படி கட்டுக்கடங்காத காலம் வந்திருக்கு. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். ஏன்பா, கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவரை கவனிக்காம என்ன இப்படி எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கீங்க? இந்த
இந்த கடையில கஸ்டமர் சர்வீஸே சரியில்லை, நான் பக்கத்து கடைக்கு போறேன்ப்பா அப்படின்னு கோச்சிக்கிட்டு இப்படி பக்கத்து கடைக்கு கிளம்பிட்டாரு. கோழி முட்டை போட்டு இருக்கும், எடுத்து ஆம்லெட் போடலாம்னு நினைச்சு இங்க ஒருத்தர் வந்து கோழிய தூக்குனாரு. என்னடா முட்டைக்கு பதிலா நீங்க இருக்கீங்க? முட்டைக்கு பதிலா இந்த குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் சொகுசா நல்லா மெத்து மெத்துன்னு படுத்துட்டு இருக்கானே, இவனை எப்படி எழுப்புறதுன்னு பயங்கரமா பிளான் பண்ணி இப்படி இடத்த சுத்தம் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டு சிவனேன்னு படுத்துட்டு இருந்தவனை எழுப்பிட்டு பாருங்க என்ன அழகா இவன் வந்து படுத்துட்டானா. இதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.